33வது கணக்கு a = 3 2 9 1 2 8 b = 1 7 1 2 5 -1 எனில் ab the whole transpose equal to b transpose into a transpose என்பதை சரிபார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாமி. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு பிராக்கெட் எடுக்க போறோம். a என்றால் a, b என்றால் a பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் a என்றால் a எடுக்கலாம். 3 2 9 1 2 8 இன்டு b என்றால் 1 7 1 2 5 -1 எந்த மெத்தடில் பெருக்க போகிறோம்? 7 மெத்தட். இப்படி போயிட்டு இப்படி வரணும். நிறை நிரல் முதல் உறுப்பு எழுத போகிறோம். முதல் உறுப்பு தான் பெருக்கணும். இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு ஓர் 3 3 ப்ளஸ் 3 ஓர் 2 ப்ளஸ் 2 9 5 45 ப்ளஸ் 45. அடுத்து இரண்டாவது உறுப்பு இரண்டாவது நிரலை பெருக்கிட்டு எழுத போகிறோம். 3 21 2 4 ப்ளஸ் 4 ஓர் 9 -9 ரைட். இரண்டாவது நிறை முதல் நிரல் முதல் உறுப்பு எழுதுவோம். ஓர் 1 ப்ளஸ் 1 ஓர் 2 ப்ளஸ் 2 8 5 40 ப்ளஸ் 40. இரண்டாவது நிரல் இரண்டாவது உறுப்பு கொஞ்சம் கேப் போட்டுக்கணும் சாமி. ஓர் 7 ப்ளஸ் 7 2 4 ப்ளஸ் 4 ஓர் 8 -8. இங்க எல்லாமே பிளஸ். ஸோ பிளஸ் எல்லாத்தையும் கூட்டி போகிறோம். 45 கூட 3 2 சேர்த்தா 5 45 கூட 5 சேர்த்தா 50. ஒரு மைனஸ் வருது கழிச்சிக்கிறேன். நான் 10 கழிச்சிடுறேன். 24 1 சேர்த்தா 25. 25லேருந்து 10 கழிச்சுனா மீதி 15. 1 எக்ஸ்ட்ரா கழிச்சுட்டா அப்போ ரைட் தானே? 25 25லேருந்து 3 21 2 4 ஓகே. 21 4 சேர்த்தா 25. 25லேருந்து 9 கழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 16 ரைட். 10 கழிச்சிட்டா 15. 1 எக்ஸ்ட்ரா கழிச்சிட்டா 1 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேன். பெரிய குறி ப்ளஸ். ஸோ 16 எல்லாமே ப்ளஸ் கூட்டிக்கிறேன். 43 ஒரு மைனஸ் இருக்குது கழிச்சிக்கிறேன். 7 4 சேர்த்தா 11. 11லேருந்து 8 கழிச்சா 3. ஏபி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஒரு மார்க்கு. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஏபி. அடுத்து ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா சாமி படுத்துட்டு இருக்கிறத நிற்க வைங்க பார்க்கலாம். 50 14 43 3 இது ரெண்டும் அப்படி தான் இருக்கும். இதான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் சாமி மூளை இருக்குது. ஸோ சமன்பாடு 1 இது ஏபி. இதுக்கு ஒரு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க்கு 2 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது ரைட் சைடு பார்க்குறோம். ரைட் சைடு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இருக்கும் பி டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் அது பி என்ற அணியின் நிறை நிரல் மாற்று அணி. படுத்துட்டு இருக்கிறத நிற்க வைக்க போகிறோம். பியை நிற்க வச்சிடலாமா? படுத்துட்டு நிற்க வைக்கிறோம். 1 7 படுத்துட்டு நிற்க வைக்கிறோம். 1 2 நிற்க வைக்கிறோம். 5 -1 ஒரு மார்க். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ். ரைட் சைடில் இன்னொன்று ஏ டிரான்ஸ்போஸ். இது 3 2 9 படுத்துட்டு இருக்கிறத நிற்க வைக்கிறேன். 3 2 9 1 2 8 1 2 8. இப்போ இது இன்ட்டு புள்ளிகளை இன்ட்டு பெருக்க போகிறோம். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் யார் இவங்க தான் 1 1 5 7 2 -1 இன்ட்டு 3 1 2 2 9 8. 7 மெத்தட். இப்படி போகிறோம் இப்படி இறக்குறோம். இது ஈஸியாக அவங்க சொல்லித்தரேன். அப்புறமா முதல் இருக்கும் ஓர் 3 3 ப்ளஸ் 3 ஓர் 2 ப்ளஸ் 2 9 45 ப்ளஸ் 45. இரண்டாவது நேர் ஓர் 1 ப்ளஸ் 1 ஓர் 2 ப்ளஸ் 2 8 40 ப்ளஸ் 40. ஓகே. இங்கே 7 3 21 ப்ளஸ் 21 2 4 ப்ளஸ் 4 ஓர் 9 -9 ஓர் 7 ப்ளஸ் 7 2 4 ப்ளஸ் 4 ஓர் 8 -8 ஈக்குவல் டு இங்கே 50 40 கூட 5 சேர்த்தா 50 42 42 1 43 ஒரு மைனஸ் இருக்குது கழிக்கணும். 25லேருந்து 9 கழிச்சா 16 11லேருந்து 8 கழிச்சா 3. இது என்ன ட்ரிக்ஸ்ன்னு சொல்லித்தரேன். 1வது சமன்பாடு அப்படியே மேலே போங்க. அப்படியே இங்கேருந்து மேலே போங்க. மேலே போயிட்டா பெருக்கிறது வருது இல்லையா? முதலும் இந்த ரெண்டுமே மாற்றாதீங்க. அப்படியே எழுதுங்க. இதை ரெண்டையும் மாற்றி எழுதிக்கோங்க. முடிஞ்சிச்சு. இதை திரும்ப எழுதுங்க. இதை திரும்ப எழுதுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இங்கே போட்டுட்டிங்கன்னா இது ஒரு மார்க். இங்கே பாருமா ஏபி எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. இன்டர்சேஞ்ச் பண்ணி சரி நிறைய நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கு. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுனீங்கன்னா 5
அஞ்சாவது பார்ட். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பெருக்கி காமிச்சிருக்கணும். ஓகே.